அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Lamentation, chapter 5, verse 1 to 22. புலம்பல் 5வது அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்களை நிந்தையையும் நோக்கி பாரும். Remember, O Lord, and what is, and come up and use and consider and behold your reproach. வசனம் 2. எங்கள் சுதந்திரமும் அந்நியர் வசமாக, எங்கள் வீடுகளும் புறதேசத்தர்கள் வசமாக தாண்டி போயின. You are the inheritance is and turn to the strongers, your house to the lords. வசனம் 3. திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். We have the orphans and the fatherless, you are the mothers, have us the widows. வசனம் 4. எங்கள் தண்ணீரை பணத்துக்கும் வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலை கிரகமாய் வருகிறது. We have the drunken, you are the waters for many, you are the woods is unshod unto use. வசனம் 5. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நெருங்குகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. Your neck are the under persecution, we labor and we have the no rest. வசனம் 6. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கு அசிரியருக்கும்
எங்களை கையளித்தோம். We have given these hands to the Egyptians and to the Assyrians to be and satisfied with this bread. வசனம் 7. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களையே சுமக்கிறோம். Your fathers have the sinned and have the not, and we have the borne their iniquities. வசனம் 8. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கைகளிலிருந்து விடுவிப்பதில்லை. The servants of the ruler overuse, there is no need that and doth and deliver you and out of their hands. வசனம் 9. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தாள் பிராணம் மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம். We get the breads with the prayer of your lips because of the sword of this wilderness. வசனம் 10. பஞ்சத்தினால் கொடுமையினாலும் எங்களை தோல் அடுப்புக்கரியை போல் கருத்து போயிற்று. Our skin was and black like hand over the because of the terrible famine. வசனம் 11. சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூத பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். They and the reserved the woman is the Zion and is maidest in the cities of the Judah. வசனம் 12. பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் காட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. The princes of the hunger up by Garan and the pace of the elders were not an honor. வசனம் 13. வாலிபரே எந்திரம் அரைக்க கொண்டு போனார்கள், இளைஞர்கள் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். They took the young man to the granite and these children fallen under the wall. வசனம் 14. முதியோர்கள் வாசல்களிலே உட்கார்ந்திருக்கிறதும் வாலிபர்கள் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் என்று போயிற்று. The elders of the closet from this gate, the young man and from there is music. வசனம் 15. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. The joy of your heart is the closet, here the dance the turner into the morning. வசனம் 16. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். The crown is the fallen from your the head, who and you woe and you use that and we have the sinner. வசனம் 17. அதனாலே எங்கள் இருதயம் பலட்சமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. For this and your heart is the fang, these things you are the eyes, you are the dim. வசனம் 18. பாழாய் கிடைக்கிற சியோனின் மலை மேல் நரிகள் ஓடி திரிகிறது. The because of the mountains of the Zion, which is the desolate, the fox walking up and hid. வசனம் 19. கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். Though who Lord and remains forever, they are one from generations to the generations. வசனம் 20. தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? Wherefore and dust though and forget use for ever and forsake use and so long times. வசனம் 21. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போலவே எங்களை நாட்களையே புதியவைகளாக்கும். Turn thou and use unto the whole Lord, and we shall and be turned. Renew your days as of old. வசனம் 22. எங்கள் முற்றிலும் வெறுத்து விடுவீரோ, எங்கள் பேரிலே கடும் கோபமாயிரே. But thou hast and utterly reject use, the heart and very worth against use. Amish. Amish book.
அப்போது ஜானின் புன்னகை பிரகாசமாக தெரிந்தது. அது சரி. என்ன சந்தர்ப்பம்? ரியான் புருவங்களை உயர்த்தினார். ஆமா, அது என்ன? ஜாய்ஸ் கோரமான தொனியில் சொன்னான். நான் உன்னை அதை ஊற்ற வைக்க முயற்சி செய்து வருகிறேன். எலியாசின் வாய் ஒரு நேர்கோட்டில் அழுத்தியது. மேலும் அம்மா எங்களை அழைத்ததிலிருந்து அவள் அதை பற்றி பேசி வருகிறாள். அனைவரும் சிரித்தனர். ரியானின் கண்களின் ஓரத்தில் இருந்து அவன் பெற்றோர் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்டு ஜான் என்ன சொல்ல போகிறார் என்பதை சரியாக அறிந்திருப்பதைக் கண்டான். இப்போது அவன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆர்வமாக இருந்தான். ஜான் தொண்டையை செருமிக் கொண்டு நடுங்கும் மூச்சை எடுத்தான். சரி, நான் டிசம்பரில் திருமணம் செய்து கொள்கிறேன், ஒரு கிறிஸ்துமஸ் திருமணம். ஜாய்ஸ் சத்தமிட்டு கைதட்டினாள். எலியாஸ் ஜானின் தோளை தட்டினாள். நீங்க அப்படியா? அது அருமை. நீங்க யாரையும் சீரியஸா டேட்டிங் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ரியான் சொன்னான். யார் அந்த மேடல்? ரியானின் பார்வையை சந்தித்தபோது ஜான் முகத்தில் படிக்க முடியாத ஏதோ ஒன்று மின்னியது. எம்மா கிரேஸ் போன்ரேஜர். அந்த பெயர் அவன் மனதில் சுழன்றபோது ரியான் அமைதியாகிவிட்டான். அவன் ஜானை தவறாக கேட்டிருக்க வேண்டும். பேர் இன் ஹேண்டில் அவருக்கு ஒரே ஒரு எம்மா கிரேஸ் போன்ரேஜரை மட்டுமே தெரியும். அவள் அவனுடைய முன்னாள் வருங்கால மனைவி. Now John's smile seemed to brighten. That's right. What's the occasion? Ryan lifted his eyebrows. Yeah, what is it? Joyce said with a demanding tone. I've been trying to get you to spill it. Elias's mouth pressed into a straight line. And she's been talking about it ever since Ma'am invited us over. Everyone chuckled. And out of the corner of Ryan's eye, he spotted his parents exchanging knowing glances, telling him they knew exactly what John was going to say. Now he was more curious than ever. John cleared his throat and took a trembling breath. Well, I'm getting married in December, a Christmas wedding. Joyce squealed and clapped her hands. Elias patted John's shoulder. You are? That's great. I didn't even know you were dating anyone seriously, Ryan said. Who's the maidal? Something unreadable flickered across John's face as he met Ryan's gaze. Emma Grace Bontrager. Ryan stilled as the name twirled through his mind. He must have heard John wrong. He knew only one Emma Grace Bontrager in bird in hand, and she was his ex-fiancée. அமெரிக்கன் கான்சுலேட்ஸ் புக்ஸ் படிக்கலாம். இயல் 21 குடும்பஸ்தர். ஜாப்ஸ் குடும்பஸ்தரானவரோடு அவருடைய வீட்டில் லீரின் பெல்வெல்டுடன் 1991. லீரின் பெல்வெல் இந்த கட்டத்தில் அவருடைய டேட்டிங் கலவலவில் பின்னணியை வைத்து பார்த்தாள். ஒரு திருமண தகர் அவருக்கு பொருந்த மணப்பெண்ணை பற்றி மிக சிக்கலான வர்ணனையை உருவாக்கி இருக்க முடியும். கடைசி லைன். எங்கள் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க விரும்புகிறது எப்படி என்று நாங்கள் தீர்மானித்தோம், அவ்வளவுதான் என்றார் அவர். அவ்வளோதான் லைட். அடுத்து செகண்ட் புக்ஸ். யூ சாப்டர் யூ.
உகாண்டா இடிஐ அமேனிய பார்க்கவும். உல்ட்ராஸ் பாதுகாப்பு சங்கம் 1970களில் முற்பகுதியிலே இருந்தது. உல்ட்ராஸ் பாதுகாப்பு சங்கம் UDA ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அயர்லாந்து குடியரசு இரண்டிலிருந்தும் உல்ட்ராஸின் சுதந்திரத்திற்காக போராடி வருகிறது. அமெரிக்கர்களுக்கு மேன்மேன்களுக்கும் இடையே பின்னர் அவர்களின் இறையாண்மை பிரதிநிதிய ஒருமைப்பாட்டு என்று கருதியது குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அப்படி இருந்தாலும் தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதற்கான நம்பகமான குற்றங்கள் எதுவும் வரவில்லை. குறிப்பு: காங்கிரஸுக்கான CRS அறிக்கை. USS கேல் மீதான பயங்கரவாத தாக்குதல் பின்னணி மற்றும் காங்கிரஸுக்கான சிக்கல்கள். ஆன்லைன் கிடைக்கிறது URL. அதான்.